ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ் ஃபிசியோதெரப்பி. வீட்டில் உட்கார்ந்தபடியே சம்பாதிக்கலாம். இன்னைக்கு கை கால் முதுகு வலி இல்லாமல் ஆளே கிடையாது. ஃபிசியோதெரப்பி இது வந்து பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, எம்பிடி, ரைட்? இது ரெண்டுமே இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வீட்டில் உட்காந்தபடியே இருந்துட்டு பெண்களுக்கு போய் அவங்க வந்து வீட்லேயே போய் அவங்க வந்து இதை ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம். ரொம்ப அருமையான இது. ஒரு செஷனுக்கு போயிட்டு வந்தாங்கன்னாலே 1000 ரூபாய் ஃபீஸ் இன்னைக்கு போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா. ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி, இன்றைக்கி தான் எல்லாமே மூளை கலைஞ்சி போய் சுற்றுறாங்க இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸுன்ட்டு. அவங்களுக்கு கவுன்சிலிங்காக அவங்க தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி. நல்ல வருமானம். ஒரு செஷனுக்கு ஒரு சிட்டிங்க்கே அவங்க வந்து 2000 3000 கிளைம் பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் 20 செஷன் உட்கார வைப்பாங்க. ரீஹாபிலிட்டேஷன் தெராப்பி, அவங்களுக்கு மருத்துவம் கொடுக்கறது ரீஹாபிலிட்டேஷன். சோஷியல் ஒர்க், இது என்ஜிஓ ஆரம்பிக்கலாம். நீங்களே ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கலாம். நீங்களே வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இது சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட். ஸ்பெஷல் எஜுகேட்டர், நிறைய குழந்தைங்களுக்கு படிக்க முடியல, டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இது. அருமையான ஒரு சப்ஜெக்ட். ஸ்பீச், லாங்குவேஜ் அண்ட் ஹியரிங், வர வர குழந்தை பிறந்தவொன்னே பேச மாட்டேங்குது. இந்த மைசூரில் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, ஐஷ் அப்படின்ட்டு, ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பீச் அண்ட் லேர்னிங், ஸ்பீச் அண்ட் ஹியரிங். அங்கே ஆஃபர் பண்ணுற கோர்ஸ் அது. ரொம்ப டிமாண்ட். 1-2 இன்ஸ்டியூட் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. பயங்கர டிமாண்ட். சீட் கிடச்சா யூ ஆர் ஒண்டர்ஃபுல். லா, அது எப்போதுமே ஓடிட்டுருக்கும். காரில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று போட்டுக்கலாம், அட்வொகேட் அப்படின்ட்டு. என் பேத்தி இப்போ தான் அட்வொகேட் முடித்தா. அட்வர்டைஸிங் ரொம்ப காசு. எப்படி ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, எப்படி அட்வர்டைஸ் பண்ண வைக்கிறது, அதுதான் அட்வர்டைஸிங். ஜேர்னலிசம், பேப்பர்லாம் போடுறாங்களே, கருத்தெல்லாம் எழுதுறது. மாஸ் கம்யூனிகேஷன், அதுவும் அது சம்மந்தப்பட்டது தான், இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் மீடியா. பப்ளிக் ரிலேஷன்ஸ், இது வந்து எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு ஆள் தேவைப்படும். பப்ளிக் ரிலேஷன், பிஆர்ஓ அப்படின்வாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அவங்களுக்காக இது. உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு தகுதி இருக்குது, நல்லா பேச தெரியும், உங்களுக்கு நல்ல கோர்ஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ். இதை தாண்டி ஆர்ட் டைரக்ஷன், தோட்டாத்தரணியை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சினிமாவுக்கு அந்த ஆர்ட்டெல்லாம் பண்ணுறாங்க, டைரக்ஷன், அந்த அது ஆர்ட் டைரக்ஷன். கோரியோகிராஃபி, டான்ஸ் ஆட வைக்கிறது. நீ ஆடுறது கிடையாது, இன்னொருத்தனை ஆட வைக்கிறது, ரைட்? அதான் கோரியோகிராஃபி. டைரக்ஷன், சினிமா டைரக்ஷன், ட்ராமா டைரக்ஷன், அதுக்கப்புறம் ஃபில்ம் ப்ரொடக்ஷன். இதுக்கெல்லாம் கோர்ஸ் இருக்குது. எங்கே இருக்குது அடுத்த ஸ்லைட்டில் காமிக்கிறேன், உங்களுக்கு போக போக காமிக்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்க ராஜா. ஃபைன் ஆர்ட்ஸ், எல்லா விதமான ஆர்ட் ஒர்க், அதாவது இந்த பழைய காலத்தில் எப்படி ஆர்ட் இருந்தது, இப்போ இருக்கிற வரைகள் எப்படி, பெயிண்டிங், இதை பற்றி எல்லாம். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், இது நடனங்கள், அது சம்மந்தப்பட்டது. நடனங்கள், வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக். உனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கு போகலாம். அனிமேஷன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கம்ப்யூட்டரில் வந்து இன்றைக்கி சினிமாவில் வந்து யாருமே வந்து ஒரிஜினல் பண்ணுறது கிடையாது இல்லை, எல்லாம் டம்மி தான். அனிமேஷன் பண்ணி அதை அப்படியே பெருசாக பண்ணி காமிச்சிடுவோம், ஹீரோ பண்ணுற மாதிரி. அதுதான் அனிமேஷன். சினிமாட்டோகிராஃபி, கேமரா எப்படி யூஸ் பண்ணுறது, சினிமா கேமராவை எப்படி யூஸ் பண்ணுறது. கம்யூனிகேஷன் டிசைனிங், இது வந்து அந்த டயலாகெல்லாம் எப்படி எழுதுறது. டிசைன் ஜென்ரலாகவே ஒரு படங்களுக்கோ ட்ராமாவுக்கோ எப்படி பண்ணுறது. கிராஃபிக் டிசைனிங், அதே வந்து கம்ப்யூட்டரில் வச்சு எப்படி பண்ணுறது. ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவேரியல் சயின்ஸ், இது வந்து கேல்குலேட் பண்ணி வருங்காலத்தில் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ஆக்சுவேரியல் சயின்ஸ். இது இப்போ பிக்கப் ஆகுது, நிறைய இடங்களில் கிடையாது, இப்போ பிக்கப் ஆகுது. பேங்க் மேனேஜ்மெண்ட், யூ நோ தட். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதை தாண்டி பாருங்கள். காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், இவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, ஒரு ட்ராமா எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இன்றைக்கி நிறைய பிக்கப் ஆகிப்போச்சு. உங்களுக்கே தெரியும் திருநெல்வேலியில் எத்தனை ஹோட்டல் இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் எவர் க்ரோயிங்.
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா நான் அடுத்த ஸ்லைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்தியாவிலே இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் சென்னையில் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுது. ஃபீஸ் அப்படி ஒன்றும் அதிகம் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுது. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இவங்க வந்து எல்லா ஆஃபீஸுக்கும் தலைவலி. இவங்க யாரும் வேலைக்கு வந்து லீவ் போட்டால் உடனே கொஸ்டின் பண்ணுறது, மெமோ இஷ்யூ பண்ணுறது, எல்லா ஆஃபீஸில் திட்டுறாங்கன்னா யாரை திட்டுவாங்கன்னா இவனை தான் திட்டுவாங்க. அந்த போஸ்ட்டில் வேணால் நீ போய் உட்காரலாம். ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். இன்சூரன்ஸ் வளர்ந்துட்டே போகுது. லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட், அமேசான், இந்த ஓலா, உபேர் எல்லாமே இதெல்லாம் சப்ளை மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். நீ உங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணலாம். எல்லாமே இந்த மாதிரி கம்பெனிஸ். மேனேஜ்மெண்ட் ஜென்ரல், பிஏ, எஜுகேஷன் இதெல்லாம் பிஎட். இதான் 113மா. கார்ப்பரேட் இன்டெலிஜென்ஸ், டிடெக்டிவ் சர்வீஸ் இன்றைக்கி நிறைய இருக்குது. புருஷன் பொஞ்சாதிக்கு பின்னால் ஒரு டிடெக்டிவ் போடுறது, ரைட்? பொண்டாட்டி புருஷனுக்கு பின்னால் ஒரு டிடெக்டிவ் போடுறது, கம்பெனிக்கு பின்னால் 4 பேரை வச்சு அவன் எப்படி சம்பாதிக்கிறான் பார்த்து சொல்லு, நானும் சம்பாதிக்கணும்னு சொல்கிறது, இதுதான் டிடெக்டிவ் சயின்ஸ். ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ரொம்ப காமன், பெண்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு கல்வி அது. ஃபாரின் லாங்குவேஜஸ் நல்ல காசு. ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஜாப்பனீஸ், ரஷ்யன் இதெல்லாம் படிக்கலாம். ஹைதராபாத்தில் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் ஃபாரின் லாங்குவேஜஸ் இருக்குது, அங்கே படிக்கலாம். அருமையான ஒரு இன்ஸ்டியூட். ஹோம் சயின்ஸ் அருமை. வர வர பசங்க தான் அதை அதிகமாக படிக்கணும். குழந்தை எப்படி வளர்க்குறது, வீடு எப்படி பார்த்துக்கிறது. ஏன்னா நீங்கள்லாம் உருப்படியாக படிக்கிறது கிடையாது, பெண் குழந்தை தான் உருப்படியாக படிக்குதுங்க நீ. ஆனாலும் இவங்களெல்லாம் அதில் போட்டுருங்க இனிமேல். ஆமாம், எப்படி சமைக்கிறது, எப்படி குடும்பத்தை பார்க்குறது, எப்படி பெருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. என்னடா கரெக்ட் தானே? யாராவது ஒருத்தர் பண்ணி தானே ஆகணும். இன்டீரியர் டிசைனிங், ஆர்கிடெக்சர் வாங்குகிற காசோட அதிகமாக காசு வாங்குறவா இன்டீரியர் டிசைனிங். வீடு கட்டி முடிச்சிடுவோம், உள்ளார ஃபால்ஸ் சீலிங் எப்படி போடலாம், லைட் எங்கே மாட்டலாம், எங்கே சீனரி வரும், அதுதான் இன்டீரியர் டிசைனிங். அவன் தான் அதிகமாக சார்ஜ் பண்ணுறான், அதுதான் இன்டீரியர் டிசைனிங். யூஸ்வலாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர்லேயே இன்டீரியர் டிசைனிங் வருதுமா. அதில் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க எங்கேயும் போக வேண்டாம், ஒரு விசிட் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டில் உட்காந்து டிசைன் பண்ணி அனுப்ப வேண்டியதான். நல்ல காசு, நல்ல வருமானம். லிபரல் ஸ்டடீஸ், இது வந்து ஃபிலாசபி. லைப்ரரி சயின்ஸ் இப்போ கொஞ்சம் மங்கலாக இருக்குது, பட் நல்ல கோர்ஸ். மாண்டசரி டீச்சிங் எப்போதுமே வளர்ந்துட்டே இருக்கும், படிக்கலாம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் எப்போதுமே வளரும், நல்ல கோர்ஸு. எஸ்பெஷலி வீட்டிலே உட்காந்து நீங்கள் பண்ணணுன்னா நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ். ஃபிசிக்கல் எஜுகேஷன், சார் நான் ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்கிற அது சம்மந்தப்பட்டு பண்ணுறேன். சென்னையில் YMCA காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்குது நந்தனத்தில், அருமையான இடம். PhD வரைக்கும் படிக்கலாம் ஸ்போர்ட்ஸை பற்றி, எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தான், ரைட்? அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ், இதுவும் வந்து ரொம்ப அருமையான கோர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இது. இப்போ இதுலேருந்து நான் உங்களை செப்பரேட் பண்ண போகிறேன். இது 4 வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. நீ வேணால் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஓடிட்டுருக்கிற இந்த 4 வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. ரைட் ராஜா? இப்போ பார்க்கண்ணா, பிஎஸ்சிக்கு உள்ளார இத்தனை கோர்ஸ் இருக்குது, பார்த்துக்க. உனக்கு எது பிடிக்கிறத நோட் பண்ணி வச்சுக்க. பிஎஸ்சிக்கு உள்ளார இது மட்டும் இல்லை, இதை பாரு, இத்தனை கோர்ஸ் இருக்கு. நீ வெறும் பாட்னியா, ஜுவாலஜி படிக்கணுமா, காமர்ஸ் படிக்கணுமா அப்படி கிடையாது இருக்கண்ணா. இவ்வளோ இருக்கு ராஜா. படி, மெதுவாக படி, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அப்புறமா பேசுவோம் இதை பற்றி. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, அனிமேஷன், மல்டிமீடியா, எலக்ட்ரானிக், நிறைய இருக்குமா. நம்ம தெரியாமல் உட்காந்துட்டு குழந்தைங்கள வந்து நாங்களே மிஸ்கைட் பண்ணிடுறோம், ஏன்னா நமக்கு தெரியாது. உட்காருமா, படிச்சுட்டே ராஜா? பார்த்துட்டிங்களா? இது பிஎஸ்சிக்குண்ணா. எடுத்துக்கம்மா, ஃபோட்டோ எடுத்துக்க, படம் எடுத்துக்கம்மா. தயவுசெய்து கூச்சப்படாதீங்க ப்ளீஸ். நான் அதுக்காக தான் வந்துருக்கிறேம்மா, கைட் பண்ண தான். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா எடுத்து வச்சுக்கிங்க.
அம்மா உட்காருங்கம்மா. ஐயா கொஞ்சம் அப்படி நான் வந்து உட்காந்துங்க. இப்படி உட்காந்துங்கம்மா. போய் உட்காருங்கம்மா. ஜாக்கபேட்டு உட்காருங்க உட்காருங்க. நிறைய இருக்குமா கோர்சஸ். நம்ம குழந்தைகள் தெரியாமல் இதை படி அதை படின்னு சொல்லிக்கிட்டு, இதை பாரு காமர்ஸில் இத்தனை இருக்கிறாச்சா. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலர் டாக்ஸேஷன் இது அதிகமாக இருக்குது. இப்போ வர வர இன்னும் ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. காமர்ஸ் படிக்கிற குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்க. சில கல்லூரியில் நீ மேத்ஸ் படிக்காமல் போனேன்னா உனக்கு காமர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சாரி, அக்கௌண்டன்சி படிக்காமல் போனேன்னா. சரி, அக்கௌண்டன்சி படிக்காமல் நான் ஒரு காமர்ஸ் படிக்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னா பிகாம் கார்பரேட் எடுத்துக்க. சேம் சிலபஸ், ஒரே சிலபஸ், அழுவாத. அதே சிலபஸ் தான் உங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு அது கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? ஸோ டோன்ட் கெட் அப்செட் அபவுட் இட். கோர்ஸ் இல்லைன்னு எப்போதுமே அழுவக்கூடாது. நிறைய பிரான்ச்சஸ் உண்டு. சரி, இதை தாண்டி போவோம். ஹியூமனிட்டிஸில் இவ்வளோ இருக்குடா. பிஏ அட்வர்டைசிங், கிரிமினாலஜி, எக்கனாமிக்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ், ட்ராவல் டூரிசம், சோஷியாலஜி, இன்டீரியர் டிசைன், ஜேர்னலிசம், லைப்ரரி சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி. சைக்காலஜி இன்னைக்கு பயங்கரமாக பிக்கப். அப்படி எடுக்குது, ஈஸியாக இருக்கும். நிறைய இருக்குண்ணா. சரி, அடுத்தது பார்ப்போம் பாரு. மேனேஜ்மெண்ட்டில் இவ்வளோ இருக்குது. அப்புறம் சில குழந்தைங்களுக்கு ஒரு மனசில் எப்படின்னா, நான் ஜுவாலஜி படிச்சுட்டேன், ஆனால் நான் எம்பிஏ படிக்கலாமா, நான் பிபிஏ படித்தா தான் எம்பிஏ படிக்க முடியும். அப்படி கிடையாது. நீ எந்த டிகிரி படித்தாலும் எம்பிஏ படிக்கலாம். எந்த டிகிரி வேணாலும் படி. நீ ஜுவாலஜி, பாட்னி, எக்கனாமிக்ஸ், சோஷியாலஜி எது படித்தாலும் நீ எம்பிஏ படிக்கலாம். ஞாபகம் வச்சுக்க. ஸோ டோன்ட் கெட் அப்செட் அபவுட் இட். அடுத்தது பாரு, லா. நல்ல கோர்ஸ். இன்னைக்கு வந்து எல்லாமே இன்டகிரேட்டட். மீதியெல்லாம் பிஏ படித்து எல்எல்பி அது கூட இருக்குது. இன்னைக்கு ஒரே காலேஜ்லேயே ரெண்டுமே கொடுக்குறாங்க. பிஏ எல்எல்பி கம்பைன்ட், பிபிஏ எல்எல்பி கார்பரேட் லா, பிகாம் எல்எல்பி எல்லாமே வந்துடுது. அப்புறம் பேசலாம். பிஆர்க்கு எம்ஆர்க்கு நீ ஆர்கிடெக்சர் போகணுன்னா நாட்டாங்கிற எக்ஸாம் எழுதணும். கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்க. ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க நாட்டா பரீட்சை எழுதணும். அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி லா போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் லா போனோன்னா இந்த கிளாட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். கிளாட், சிஎல்ஏடி, கிளாட் நோட் பண்ணி வச்சுக்க. நோட் பண்ணிங்கம்மா. மெடிசன் நீட் எழுதிட்டேன், நீ எம்பிபிஎஸ் போகலாம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி போகலாம். டென்டல், வெட்டினரி, ஃபிஷரி போகலாம். டென்டலுக்கு மட்டும் தான் நீட்டு, வெட்டினரிக்கும் ஃபிஷரிக்கும் தேவையில்லை. நான் நீட் எழுதலை, ஆனால் நான் மெடிசன் படிக்கணும். டாக்டர் சம்மந்தப்பட, அதாவது ஃபாரின் போய் படிக்கலாம், அது வேறு விஷயம். பட் இங்கே இந்தியாவில் படிக்கணும்னா மெடிக்கல் ரிலேட்டட் நீ படிக்கலாம். மெடிக்கல் ரிலேட்டட் என்னன்னா இது எல்லாம் இருக்கிறாச்சா. டாக்டருக்கு நீ அசிஸ்ட் பண்ணுவ. நீ டாக்டர் ஆக முடியாது, ஆனால் டாக்டருக்கு நீ அசிஸ்ட் பண்ணலாம். நீட் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இது நிறைய இருக்கு. இத்தனை கோர்ஸ். பிஎஸ்சி அனஸ்தீசியா, ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட், ரேடியோகிராஃபி, ஃபிசியாலஜி. இதை தாண்டி இன்னும் அதிகமாக இருக்கு பாரு. கிளினிக்கல் ரிசர்ச், கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன். டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிடுவார், பண்ண வேண்டியது நீ தான். டாக்டர் வந்து பல்மனரி ஃபியூஷன் போடுங்க அப்படி சொல்லிடுவாருன்னா நீ தான் உட்காந்து பண்ணணும். டாக்டர் மாதிரியே நீ, ஆனால் மெடிக்கல் டாக்டர் கிடையாது. புரியுதா? நிறைய நிறைய இருக்குமா. பயப்படாதீங்க, தயவுசெய்து பயப்படாதீங்க. குழந்தைங்களுக்கு தயவுசெய்து பயப்படாதீங்க. இது எல்லாமே நான் நீட் தான். ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர், கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ். டாக்டர் வந்து இந்த பேஷண்ட்டை டயாலிசிஸில் போட்டுன்னு சொல்லிட்டு போனாலும் நீ தான் பார்க்கணும். டாக்டர் பண்ண மாட்டார் டயாலிசிஸ், நீ தான் பண்ணுவ. இதுக்கு நீட் படிக்கணும்னு அவசியம் கிடையாது.
பிடெக் போகிற மாணவர்கள் இன்ஜினியரிங் நீ பார்த்துக்க எத்தனை இருக்குது பாரு. இப்போ போட்டுக்கிட்டே வரேன். இது கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டி இருக்குது. இன்ஜினியரிங் படிச்சு பாரு, உனக்கு என்ன வேணும் நோட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் போட்டு பாரு, எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு டிஸ்கஸ் பண்ணதான் அவர் வருவார். இங்கே உங்களுக்கு 11:30 மணிக்கு நடராஜன் வருவார், அங்கே கிளாஸ் எடுக்கிறாரு. இது பாரு, இதுவும் பிடெக் பிஇ தான். நம்ம குடும்பங்களில் நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு உண்டு. நான் ஃபாரினில் போய் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சேன்னா, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஃபாரினுக்கு போய் வைக்க விரும்புகிற குழந்தைங்களுக்கு பிஎஸ்சியில் போடாதீங்க, பிடெக்கில் போடுங்க. அதாவது ஃபாரினில் நீ எம்எஸ்சி பிஜி படிக்கணும்னா 16 வருஷம் படிச்சிருக்கணும், 16 இயர்ஸ். நமக்கு ஸ்கூல் 12 இயர்ஸ், பிஎஸ்சி 3 இயர்ஸ், டோட்டல் 15 இயர்ஸ் நாட் எலிஜிபிள். அங்கே போய் திரும்பியும் 1 இயர் வேறு ஏதாவது படிக்கணும். ஆனால் பிடெக் படித்தேன்னா 4 இயர்ஸ். அப்போ 12 + 4 16, யூ ஆர் குவாலிஃபைட் டு ஜாயின். புரியுதா கண்ணா? பி வெரி கிளியர், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் இன் எஜுகேஷன். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பயங்கரமாக பாப்புலர், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் பாப்புலர், இத்தனை இருக்கு. இது எல்லாமே இன்ஜினியரிங். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோர்ஸ் போட்டாச்சு. இதை தாண்டி பாலிடெக்னிக். சார் வீட்டில் வசதி இல்லை, குழந்தை ஸ்கூல் முடிச்சிருது, நான் ஒரு பாலிடெக்னிக்கில் போட்டுறேன்னு. இவ்வளோ இருக்குது. நல்ல பாலிடெக்னிக்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கும் இருக்குது, ப்ரைவேட் பாலிடெக்னிக். டிவிஎஸ் உடைய பாலிடெக்னிக் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சென்னையில். முருகப்பா பாலிடெக்னிக் ஃபேமஸாக இருக்குது. பிபிஏல இவ்வளோ இருக்குடா.